நல்ல மூவி, ஃபேமிலியாக வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். தனுஷ் டைரக்ஷன் உண்மையிலேயே சூப்பர். ராஜ்கிரண் சார் நடிப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒர்க் அவுட்டே ஆகலை. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனல் எல்லா எமோஷன்ஸ்க்கும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா லைக் எதுவுமே வந்து கரெக்ட் ஆகலைங்கிறது தான் என்னோட இது. எனக்கு செகண்ட் ஹாஃபில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவெஞ்ச் மோட்லேயே போயிட்டுருக்குங்க. பார்த்திபனுக்கு இனி ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் வந்து சப்புன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் ஒரு போலீஸ், டிப்பிக்கல் வில்லேஜ் போலீஸ். அவருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அவரை வச்சு நிறைய ட்விஸ்டர்ஸ் கொண்டு வந்திருக்கலாம். நீங்கள் சமுத்திரக்கனிக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது இப்போ கோரே வந்து பார்த்திங்கன்னா அருண் விஜய்க்கும் தனுஷுக்கும் தான் ரொம்ப முடிகிற மாதிரி ரெண்டு அப்படி தான் வந்துச்சு. இல்லைங்க, அஃப்கோர்ஸ் நான் பார்த்திபன் படம்லாம் பார்த்து இதை விட வெயிட்டெல்லாம் பண்ணியிருக்காரு. இனிமேல் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல இந்த படத்தில் வந்து கேஸ்டிங் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. மினிமம் நம்ம 5 கேரக்டர் 10 கேரக்டர் தான் மைண்டுக்குள்ளார நிற்கிது. அந்த 5 கேரக்டர் 10 கேரக்டருக்கு இனிமேல் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாங்கிறது என்னோட. பார்த்திபன் வந்து நெகட்டிவாக காட்டிட்டு அதுக்கப்புறமா பாசிட்டிவாக மாறுறது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. எங்கே அவர் நெகட்டிவாக காமிச்சிடுவாங்களோ அப்படின்ட்டு இருந்தது. ஆனால் அவர் ஒரு பாசிட்டிவ் ரோல் காமிச்சு இல்லை இந்த மண்ணுக்காக நானும் இது பண்ணுறேன்ற சப்போர்ட் பண்ணும்போது அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது ஃபிலிமில். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஆனால் எதுவுமே வந்து கேட்சியா இல்லை, ஒரு சாங் கேட்சியா இல்லை. ஒரு ஃபாதர் சன் அவங்களுக்கு நடுவில் இருக்கிற இட்லி கடை ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணியிருந்தாங்க. எந்த இடத்துலையுமே ரொம்ப போர்லாம் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. காமெடி, ஆக்ஷன், அப்புறம் ஒரு தனுஷ் ஃபேன் கேர்லாக பார்க்கணுன்னா அந்த இடமே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. திருச்சிற்றம்பலத்தில் எதிர்பார்த்த மாதிரி இங்கேயுமே அவங்களுக்குள்ள ஒரு க்யூட்டான ஒரு பாண்ட், அப்பப்போ சண்டை போட்டுக்கிட்டு நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே வந்து அவங்களோட ரோலை ரொம்ப அழகாக ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அதை ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக கேரி ஆயிருக்கு மூவி. இது கொஞ்சம் என்னதான் ஒரு ஸ்லோ மூவியாக இருந்தாலும் நாங்கள் தனுஷ் சார்ல இப்படி ஒரு ஸ்லோ மூவி எதிர்பார்க்கல. ஆனால் சூப்பராக இருந்தது. இட் வாஸ் வெரி குட் மூவி, ஃபீல் குட் ஃபில்ம். எந்த ஏஜ் குரூப் வேணாலும் பார்க்கலாம். காஸ்டிங் பர்ஃபெக்ட், டிரெக்ஷன் பர்ஃபெக்ட், ஸ்க்ரீன் பிளே பர்ஃபெக்ட், சாங்ஸ் பர்ஃபெக்ட், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரில. நான் எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் தான் நாங்கள் எல்லோரும் வந்தோம், ஃப்ரெண்ட்ஸாக வந்தனால. சும்மா ஒரு ரேண்டமாக சூஸ் பண்ண ஒரு மூவி, பட் இட் டர்ன்ட் அவுட் வெரி குட். Like 6 out of 5 rating.